அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவமுகுந்த பெருமாள் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருநாவாய்ங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே தர்ப்பணம் நிறையா கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு பாபநாசம் எப்படியோ அதே மாதிரி இந்த கோவிலில் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. சுவாமி அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே எடுக்கக்கூடாது. இது கரெக்டாக பாரதி புலாங்கிற ஒரு ரிவரை ஒட்டி அமைஞ்சிருக்குது. பாரதி புலா நம்மாழ்வார் இங்கே மங்களாசனம் பாடினதாக வரலாறு சொல்லுது. அதனால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கே சேவிச்சாச்சுன்னா நவமுகுந்த பெருமாளை சேவிச்சாச்சுன்னா நேராக சொர்க்கம் கெட்டும் அப்படிங்கிறாங்க. அதில் அதுபோல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இந்த வேப்ப மரமும் அரச மரமும் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. பார்த்துக்கிடுங்க, ரொம்ப விசேஷமான கோயில். நம்மாழ்வார் அந்த பாசுரம் எனக்கு தெரியல, நம்மாழ்வார் பாசுரம் பாடினது. இங்கே தங்குறதுக்கு இடமெல்லாம் இருக்குது. பார்த்துக்கோங்க, இது பாரதி புலா. இந்த ரிவர் எப்படி ஒரு 500 மீட்டர் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப சிறப்பான ஒரு இடமா இருக்குது. நமக்கு பாபநாசம் எப்படியோ அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கோவில் ஆக்சுவலாக தங்குறதுக்கு இடம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஐயப்பன் கோயில் உள்ளே இருக்கிறது. அருமையான தரிசனம். அதிகாலையில் மக்களை யார் வந்தாலும் 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று, நவமுகுந்தா கோவிலும் ஒன்று. மலையக திவ்ய தேசம் 13ல் இது ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். அதுலேயும் நம்மாழ்வார் மங்களாசனம் பண்ணது ரொம்ப விசேஷம். பார்த்துக்கிடுங்க, ஃபேமிலியோடு வந்தாலும் தங்குறதுக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு 10 ரூபா தான் வாங்கினாங்க டார்மெட்ரிக்கு தங்குறதுக்கு. மக்கள் அனைவரும் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.